நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி பொதிகை புத்தக திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கிய மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கூட்டுறங்கில் அனுமதித்ததால் வெக்கையில் தவிக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் 3வது பொதிகை புத்தக திருவிழா தென்காசி ECE பள்ளி கலையரங்கில் கடந்த 15ஆம் தேதி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். இந்த விழாவிற்கு தென்காசி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை அழைத்து வர மாவட்ட கல்வித்துறை சார்பில் அழைப்பு விடுவிக்கப்பட்டது. மேலும் புத்தக கண்காட்சிக்காக மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அழைத்து வருவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அவர்கள் ஏற்பாட்டில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு இன்று தென்காசி மாவட்டத்திலிருந்து பேருந்துகள் அரசு மற்றும் தனியார் பள்ளியிலிருந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 7000 மாணவ மாணவிகளை பார்வையிட கூட்ட அரங்கிற்கு வெளியே கூடியதால் மாணவர்களுக்கிடையே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் கூட்ட அரங்கிற்குள் ஒரே நேரத்தில் அனுமதித்ததால் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். கண்காட்சி நடைபெறும் அரங்கில் மின்விசிறி மட்டும் உள்ளதால் அங்கு ஏசி வசதி முறையாக செய்யப்படாத காரணத்தினாலும் வெப்பம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் மாணவர்கள் மூச்சு கூட விட முடியாத சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து கண்காட்சிக்கு வந்த 2 மாணவிகள் ஒரு மாணவர் திடீர் மயக்கமுற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கூட்ட அரங்கிற்கு வெளியே அவசர உதவிக்காக வருகை தந்திருந்த மக்களை தேடி மருத்துவம் குழுவின் மருத்துவர்கள் மாணவிகள் மற்றும் மாணவருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கினர். மேலும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கடையம் வட்டார ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தர்ம தெரிவித்தார். திடீர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில காவலர்கள் தங்களுக்கு உதவியாக மேலும் சில காவல்துறையினை வருமாறு அழைப்பு விடுத்ததன் பேரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி மற்றும் தென்காசி உதவி காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் விரைந்து வந்து மாணவர்கள் கூட்டல் நெரிசலை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் மாணவ மாணவிகள் கூட்ட அரங்கிற்கு வெளியே தரையில் அமர்த்தப்பட்டு நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பின்னர் புத்தக கண்காட்சியை பார்வையிட அனுமதித்து வந்த நிலையில் சில மாணவர்கள் சோர்வடையும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர்.